ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ட் பிக்சல் எல்இடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கலர் இருக்குது, இதில் எத்தனை இன்ச்சஸ் பிக்சல் எல்இடி இருக்குது, அதாவது டேரக்ட் பிக்சல் எல்இடி இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு செட்டுக்கு எவ்வளோ ஆம்ஸ் தேவைப்படும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்குது. ரெட்டு, எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு, க்ரீன் கலர் இருக்குது. இது இல்லாமல் பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர் இருக்குது. வார்ம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கலரும் இருக்குது. இப்போ எங்ககிட்ட 5 செட் மட்டும்தான் இருக்குது. இதில் 3 இன்ச்சஸ் இருக்குது, 5 இன்ச்சஸ் இருக்குது, 7 இன்ச்சஸ் இருக்குது, 9 இன்ச்சஸ் கூட இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 5 இன்ச்சஸ் தான். 3 இன்ச்சஸ் அப்படின்னா நீங்கள் தட்டிக்கெல்லாம் போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 5 இன்ச்சஸ், 7 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ் எல்லாமே பில்டிங் அந்த மாதிரி வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பில்டிங் போகிறதுக்காக என்கிட்ட 5 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே 12 வோல்ட்டில் ரன் ஆகுது. இது இல்லாமல் 5 வோல்ட்டில் ரன் ஆகுறது மாதிரி கூட இருக்குது. நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள். இது என்கிட்ட இல்லை, நீங்கள் யாரும் கேட்க வேணாம். இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது கேட்க வேணாம். இது என்கிட்ட இல்லை, நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி இதில் 7 கலர் இருக்குது. இப்போ என்கிட்ட 5 கலர் இருக்குது. இது எல்லாமே 5 இன்ச்சஸ் பிக்சல் எல்இடி, அதாவது டேரக்ட் பிக்சல் எல்இடி. இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 3 இன்ச்சஸ், 7 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் போகிறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு செட்டை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ டேரக்ட் பிக்சல் நீங்கள் வாங்கிட்டு இந்த கேப் வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் கேப் போட்டிங்கன்னா தான் பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேப் போட்டு இதை வந்து டேக் அடிக்கணும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் மட்டும் வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு டேரக்ட் பிக்சலில் தான் வைக்க போகிறோம். அதனால் நான் 12 வோல்ட் 1 ஆம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்டைரக்ட் ரிசீவர் வருது இல்லை, ஸோ அதுலேருந்து தான் நான் கலத்திருக்கேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பின் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ எல்லா செட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஒயர் வரது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அதே மாதிரி தான் க்ரீன் கலர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மாதிரி வரும், ஒயிட்டில் க்ரீன் கலர் வரும். இன்னொரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக ஒயிட் வரும். ஸோ அது வந்து மைனஸு. ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கனாலும் இது எரியாது. ஸோ ப்ளஸில் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சுவிட்ச் பாக்ஸை பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு ஒரு ஆம்ஸ் தான். அப்படி நீங்கள் ஒரு ஆம்ஸில் 2 செட்டு போடலாம். கொஞ்சம் இதோட பிரைட்னஸ் குறையும். ஆனால் ஒரு செட்டு கண்டிப்பாக ஒரு ஆம்ஸ்ன்றது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நீங்கள் கேப் போடுறதுனால கொஞ்சம் நல்லா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பிரைட்டாக இருக்கும். பில்டிங்கில் போடும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். கேப் போடல அப்படின்னா அந்த லைட் ஒரே இடத்துல படுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒயர் இருக்கும். நீங்கள் அடுத்த செட்டை வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 2 ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் அடுத்த செட்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஸ்டார்டிங்லையும் கொடுக்கலாம், இல்லை எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ஷன்ஸ்லையும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அது வந்து ப்ளஸ்ஸு. ஒயிட் கலரில் இருக்கிறது மைனஸு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரே எரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இதை பேக் சைடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு 1 ஆம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு 2 ஆம்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பிரைட்டாக எரியும். அந்த 2 ஆம்ஸ் கொடுக்கும் போதும் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பெல்ட் கொடுப்போம்ல, பிக்சல் எல்இடிக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே எண்டில் கொடுப்போம்ல, அதாவது அது ஜாயிண்ட்டும் கொடுப்போம் ப்ளஸ் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எட்டுன்னு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஓரளவு பிரைட்னஸாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 ஆம்ஸ் கொடுக்கும் போது இந்த எல்லோ கலர் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக போகிறனால இது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அதனால் இதுக்கு 2 ஆம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். அடுத்தது கேப் போட்டு டேக் எப்படி அடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து கேப் போடுவோம் எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம கேப் போட்டுட்டோம். இப்போ டேக் அடிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்கும் போது பல்பு கீழே இருக்கிற மாதிரி டேக் அடிக்கிறேன்.
ஸோ இதில் ஒரு சிலர் கயிறும் போடுவாங்க, கயிறு போடுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி டேக் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே அடிப்பாங்க, இல்லை இங்கே அடிப்பாங்க. நான் வந்து அந்த கேப்பில் அடிக்கிறேன். ஸோ டேக் நீங்கள் எப்படினாலும் அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா லைட் எல்லாமே கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பில்டிங்கில் போடும்போது ஒன்று இப்படி திரும்பி இருக்கும், ஒன்று இப்படி திரும்பி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் டேக் அடிக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இதில் கயிறு போடுறவங்களும் இருக்காங்க, கயிறு வேணும் அப்படின்னா கயிறு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எல்லோ கலருக்கு எல்லாமே டேக் அடித்து வச்சுருக்கேன். இதை ஒரு பில்டிங்கில் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறேன். அடுத்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் சேஸரும் இருக்குது. 12 வோல்ட் சேஸர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் நிறைய சேனல்ஸ் இருக்குது, 4 சேனல்ஸ் 8 சேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எதுக்காகனா இப்போ ரன்னிங் கொடுப்பீங்கள்ல, ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் ஆகும். என்கிட்ட அது இல்லை. நீங்கள் கடையில் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை லைன் சேஸர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்தது என்கிட்ட 2 பவர் சப்ளை இருக்குது. ஸோ இது என்ன ஆம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 12 வோல்ட்டு 16 ஆம்ஸ் இருக்குது. இது வந்து நான் தோரணை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது 12 வோல்ட்டு 41 ஆம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 செட் பிக்சல் எல்இடி போட்டுக்கலாம். ஸோ டேரக்ட் பிக்சல் எல்இடி நீங்கள் 35 செட்டு போட்டுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஒரு செட்டுக்கு 1 ஆம்ஸ் தானே, நீங்கள் இதில் 41 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 41 செட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா நம்ம பில்டிங்கில் போடும்போது ஒயர்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ ரொம்ப லாங்கில் போடுவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு 10 ஆம்ஸ் அதிகமாக இருக்கிறது நமக்கு தான் நல்லது, கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பவர் சப்ளை பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வைங்க. சென்டரில் வச்சுட்டு ஸோ இதில் தான் 3 ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, ஒரு ப்ளஸ் மைனஸ் இந்த பக்கமும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இந்த பக்கமும் கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு தெரிஞ்சது தான் லைனு, நியூட்ரலு, கிரவுண்டு, 3 மைனஸு 3 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. டிசி எது ஏசி எதுன்னு பார்த்து எடுத்து லைன் கொடுக்க வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி தான் பில்டிங்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் 30 செட்டு போடுறேன், 30 ஆம்ஸே நான் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாதுன்னு சொல்லலை. பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 ஆம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை செட்டு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 ஆம்ஸ் அதிகமாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். இப்போ 5 செட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளூ கலரு, ஸோ பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து ஒயிட் கலரு, க்ரீன், ரெட் கலர், அப்புறம் இது எல்லோ கலர். இது இல்லாமல் அடுத்தது ரோஸ் கலர் இருக்குது, வார்ம் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா.